இந்த ஏரியாவில் இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன பிஸ்னஸ் பற்றி சொல்ல போகிறீங்க? நம்ம எதுவும் புதுசா பிசினஸ் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா. சரிங்க, நான் வந்தப்ப சொன்னீங்களா அவங்க ஆடா ஆர்டர் பண்ணலாம். கார் பிசினஸ், பைக், அதை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படி சொல்லி தான் கற்றுக்குனா போதும் எனக்கு. அதான் எப்படி நிமித்திருவீங்க, மறக்கவே முடியாது. வேற வராங்க, கம்முன்னு இருங்க சார், பிஸின்னு. இல்ல அது என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணலாம். ஓகே, ஆமா 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 வேலை வெட்டிலாம் பாத்ரூம் போகிறத விட்டு உனக்கு இந்த வேலை அதான் பிஸ்னஸ் தானே. அதான் அது ஆமா புரியாதா? அதான் பிஸ்னஸ் சார் சொல்லுவார். வாங்க. ஓகே ஓகே. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, என்ன எங்க வரீங்க? நான் இங்க தான் பக்கத்துல ஆவடியில வரேன். சரி சரி சரி. என்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதான் நாங்க பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே ஐடியா கொடுத்து பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 7-8 பொண்ணுங்க இருந்தாங்க. என்னமா சொல்ற? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, சின்னதா ஒரு மேட்ச் பாக்ஸ். மேட்ச் பாக்ஸ் அது தெரியாதா? கரெக்ட்டா மேட்ச் பண்றேன். ஒண்ணு அந்த மேட்ச் பாக்ஸ் பண்றது வெட்டி. ஓகே ஓகே. இப்போ எப்படி பண்ணல? அது பண்ணல இல்ல, அதுக்கு லைசென்ஸ் கிடைக்கலன்றதுனால இப்ப பர்மிஷன் கிடைக்கலங்க, லைசென்ஸ் கிடைக்கலங்க. அதான் ஒண்ணுதான் சார். ஆமா ஆமா தாங்க, என்னங்க இது கூட தெரியல. சரி 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 விடு விடு. வாமா வாமா வாமா. வண்டிக்கு அந்த பக்கம் போனி. வாமா வாமா வாமா. சரி சொல்லுமா, என்ன பிசினஸ்? உங்களுக்கு ஏரியாவெல்லாம் எப்படி நல்லா பழக்கம்? வெட்டி பெட்டெல்லாம் தயார் பண்ணி நீங்க வீடு வீடா போய் கொடுப்பீங்களா? இல்ல இல்ல, அந்த 7 பொண்ணுங்க போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த 7 பொண்ணுங்க அப்ப நீங்க கையோட வச்சுக்கங்க. இப்போ நான் உங்களுக்கு வேற பிசினஸ் சொல்லி தரேன். வெட்டி பெட்டி பிசினஸே வேற பிசினஸா? ஆமா இல்லம்மா, அந்த பொண்ணுங்கள அதாம்மா, நீ வந்து இப்போ ஏரியாவுக்கு அந்த டூர் போவாங்க தெரியுமாப்பா உனக்கு? ஏ சார், இந்த சாய்பாபா கோயில் இது மாதிரி கோயில் இருக்கலாம், இல்ல ஊருன்னு இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. நீ என்ன பண்ற? ஏதாவது நீ என்ன பண்ற? டூர்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணி ஒரு போடாத, டூர்னு போடு. ஊரு கூட குடும்பம்னா கூட டூர்னு போடு. ஏப்பா நீ கன்ஃபியூஸ் பண்ணாத. ஊருன்னு போடுமா, நீ டூர்னு போடு. நீ பேசாதன்ட்ட, நான் சொல்றது மட்டும் கவனமா கேளு. கேக்குறாங்க, கவனமா கேளுமா, உனக்கு தான். அதாவது நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10 ஊருக்கு கூட்டும் போறேன்ட்டு ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் செலவு பண்ணி பிரிண்ட் அவுட் ஃபர்ஸ்ட் ஒரு 100 காப்பி எடுத்துக்கங்க. 10 ஊருக்கு நான் உங்களை கூட்டும் போறேன் வெறும் 15,000த்துல அப்படின்ட்டு நீங்க ஹாங்காங் சார், டோக்கியோ, ஐயோ நேபாள், இப்படி எங்கேயாவது ஒரு 10 இடத்த போட்டுக்குங்க. 15,000 ஃபர்ஸ்ட் பணத்தை வாங்கிருங்க. எல்லாருமே என்னப்பா எங்கெங்கயோ கூட்டும் போறாங்க 10 நாள் அப்படின்னு. ஒரு நிமிஷம், இதோ இருக்கிற லோக்கல்லயே கூட்டிட்டு போறதுனால 20,000 25,000 ஆகுது. அதுவும் 10 நாள் டூருக்கு. நீங்க என்னன்னா பேங்காக், ஏசியா, ஹாங்காங்ன்றீங்க. பாஸ்போர்ட்டுக்கே எவ்வளவு ஆகும்? நீங்க என்னன்னா 15,000 ரூபாய் எல்லாத்தையும் கூட்டு போக முடியுமா? பணத்தை வாங்கிருங்க. எப்பவுமே இந்த உலகத்துல வந்து எப்படின்னா, ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு அவனுக்கு ஆசையை அதிகமா வச்சா என்ன மாதிரி ஏமாந்துரும். நல்ல மாதிரி ஆசையை அதிகமா காமிச்சா டக்குன்னு ஏமாந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஏமாந்ததுக்கு அப்புறம் அதை வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா இவன் தானே ஏமாந்தான். ஆசைய அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டதுனால அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. நீ என்ன பண்ற? 10 ஊருக்கு கூட்டு மரம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கிற மயிலாப்பூருக்கு மட்டும் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்துரு. கூட்டு போய் காமிச்சு இதான் புள்ளியார் சொல்லி மாதிரி ஊரு அப்படின்னு காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டுட்டு அதோட அடுத்த 9 நாள் எப்போ வேணாலும் நான் கூப்பிடுவேன் தயாராகுன்னு சொல்லிட்டு வந்துரு. வேற ஊருக்கு போயிரு. அதுக்கப்புறம் வருவாங்கல்ல? வருவாங்க. அப்ப வந்து இப்ப அங்க மழை அங்க ஹெவியா இருக்கு, போனா வருவ மாட்டியோ அப்படியே ஒரு போய் சொல்லு. அதுக்கப்புறமா வருவாங்கல்ல? ஏதாவது ஒண்ணு சொல்லு. பேச தெரிஞ்சா போதுமா இந்த உலகத்துல? நீ ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் தப்பு இல்லையா சார்? பிசினஸ் பண்ணாதான் நீ பெரிய ஆக முடியும். அப்பதானே இந்த பணம் ஒட்டுமா? நமக்கு ஒட்டணும்ன்ற அவசியம் இல்லம்மா. காஞ்சிபுரத்துல பீச் இருக்கா இல்லையா? இல்லையே. இல்ல அங்க சுனாமி வருதுனாவே நம்பி இருக்காங்க. நீங்க சம்பந்தம் பேசிட்டே இருக்கீங்க. பாத்தீங்களா? ஆயிடுவா கூடிய சீக்கிரத்துல. இப்ப பிசினஸ் மேன் ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. இப்ப வரும்போது பணம் கட்டணும்ல? ஆமா கட்டினேன். எவ்வளவு கட்டினீங்க? 1000 ரூபாவா? 1000 ரூபாய் கட்டினேன். போகும்போது ஒரு 25,000 கட்டிட்டு. எதுக்கு? இந்த பக்கவான பிசினஸ் பண்ணதுக்கு. நான் ஆல்ரெடி உங்க பிசினஸ் டெவலப் பண்ணிட்டேன். 1000 ரூபாய் போகும். அப்ப அடிக்கடிக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கோம் சார் கிட்ட. சார் டூர் பிடிச்சமே அவங்க வந்துட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னா டக்குனு வேணா ஐடியா கொடுப்பாரு. நீங்க எவ்வளவு சொல்லணும் சார் அடி வாங்க போக மாட்டேன். அதுக்கு எதாவது 25,000 கட்டுப்பா. சார் என்னம்மா 25,000 கட்ட போறியா? இவரே கட்ட போறியா? நீ இல்ல இருங்க சார். நீங்க வண்டி வேணுமா? சரி, நான் 25,000 ரூபாய் கட்டிட்டு போறேன். சரி, இந்த டூர் எத்தனை மாசத்துக்கு நான் இழுத்து அடிக்கிறது? குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 மாசத்துக்கு இழுத்தடி. அவனை டயர்டாக்கு.
உங்ககிட்ட பணம் கட்டினால அவனை முதல்ல உங்ககிட்ட பணம் கேட்டானா இல்ல டூருக்கு கூட்டுவானா நீ எங்கேயாவது இருக்க ஒரு இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நாள் சொல்லு. சரி. 2வது நாள் நான் வெளியூர்ல இருக்கேன் நாளைக்கு காலையில வந்து வீட்டுல வந்து பாக்குறேன்னு சொல்லு. சரி. அடுத்த நாள் வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லு. 3வது 4வது நாள் அங்க பெரிய பிரச்சனைப்பா அங்கதான் பேசிட்டு இருக்கேன் ஆபீசர் கிட்ட அவன் எதிர்க்க போன்ல பேசு. அங்க மழையா எத்தனை பேர் அடிச்சுன்னு போனாங்க வெள்ளத்துல? ஐயோ நல்ல வேலை நம்ம போக மாட்டோம் இல்லன்னா இன்னும் நீங்க போயிட்டு இருப்பீங்க அப்படி ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்திலே 2 மாசம் கம்மனு வீட்லயே இருப்பான். அதுக்கப்புறம் இப்படியா சொல்லுமா? சரி. போன் பண்ண அதுக்கு தான் 25,000 பதில் சொல்லு. நீ போமா இல்ல வண்டி நான் பாத்துக்கிறேன். போமா. நீங்க ரிசப்ஷன்ல தானே? ஆமா ஆமா கண்டிப்பா பணத்தை கட்டிடுறேன். கட்டினா தான் அனுப்பி விடுவாங்க. சரி 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 வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். அவங்கள விடு. நீ கேட்டியா கோழிக்கு தீவனம் அவ்வளவு போடுறான்னு சொன்னதை கேட்டு கம்முன்னு தானே போட்டா? அதான் மக்களோட எண்ணம். கம்முன்னு இருக்கணும். அடுத்த ஆள் யாரோ வராங்க சைலண்டா இருங்க. சொல்லுங்க சொல்லுங்க என்ன பிசினஸ் சொல்லுங்க நான் பிக்கப் பண்ணி விட்டுறேன். ஆமாமா